நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு ஆரோக்கியமான வாழைப்பழ பூரணம் ராகி மாவு இது ரெண்டுத்தையும் சேர்த்து ராகி கொழுக்கட்டை எப்படி செய்யுது பார்த்தலாம். பேனில் ஒரு ஸ்பூனை 10 முந்திரியை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணி கலர் சேஞ்ச் ஆனோடனே 1 கப் அளவுக்கு வாழைப்பழம் சேர்த்து நல்லா கலர் மாறினோடனே இதில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு ட்ரை ஆனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ மேல் மாவுக்கு 1 கப் அளவுக்கு ராகி மாவு, 1/2 ஸ்பூன் உப்பு, 1 கப் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடு ஆறினோடனே கையை வச்சு பிசைஞ்சு இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேருந்து சின்ன போர்ஷனாக எடுத்து நல்லா வாழை இலையில் மெலிசாக திரட்டுங்க. அப்போ தான் கொழுக்கட்டை சாப்பிட நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இல்லை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூரணமும் வச்சு நல்லா மடக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான ராகி கொழுக்கட்டை ரெடி. கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த ஆரோக்கியமான